மாண்புமிகு உறுப்பினர் செல்வ பெருந்தகை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய சமூக நலத்துறையில் காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், புதுமை பெண், தவப்புதல்வன், ஊட்டச்சத்து, விடியல் பயணம், இப்படி பல திட்டங்களை செம்மையாக செயல்பட்டு வருகிறது. இந்த தோழி இல்லம் உலகமே பாராட்டுகின்ற இந்தியா ஒன்றிய அரசால் பாராட்டப்பட்ட ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்ற தோழி இல்லத்தை அனைவரும் பாராட்டி வருகிறார்கள். அதுபோல் ஏதாவது புதிய திட்டங்கள் நீங்கள் அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா என்பதை தாங்கள் வாயிலாக கேட்க. மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புதிய திட்டங்களை பற்றியெல்லாம் நான் கூற இயலாது. அது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கூறுவார்கள். இதில் அவர் முத்தாய்ப்பான திட்டங்களை பற்றி கூறினார்கள். குறிப்பாக மீதி உள்ள அந்த முத்தாய்ப்பான திட்டங்களை நான் கூறலாம் என்று எண்ணுகிறேன். நம்முடைய பெண்களுக்காக சென்னையில் இளஞ்சிவப்பு ஆட்டோ திட்டம், அதில் அரசு 250 நபர்களுக்கு இளஞ்சிவப்பு ஆட்டோ அவர்களுக்கு பெண்களின் பாதுகாப்பு மற்றும் அந்த ஒரு பெண்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு என்ற ஒரு நோக்கத்தோடு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறது. அதுபோல் இந்தியாவிலே நம்முடைய தமிழ்நாட்டில் தான் தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிருக்கான நலவாரியம் செயல்படுத்தப்பட்டு அதன் மூலம் இப்பொழுது திறன் மேம்பாட்டு பயிற்சியாகட்டும் இல்லை சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணி நியமனமாக இருந்தாலும் அதில் அதிக அளவு கைம்பெண்கள் மற்றும் கணவனாக கைவிடப்பட்ட பெண்களுக்கு வாய்ப்பு அளித்திருக்கிறோம் என்பதையும் அளிக்கப்பட்டுள்ளது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல் நம்முடைய அன்பு சோலை திட்டங்கள் நீங்கள் அறிவீர்கள். அதில் மிகவும் மகிழ்ச்சியாக பகல் நேர பராமரிப்பு மையங்களில் முதியோர்கள் இப்பொழுது மாநகர பகுதி தொடங்கப்பட்டுள்ளது. அதன் விரிவாக்கம் செய்யப்பட வேண்டிய கோரிக்கையும் அரசிடம் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு வருகிறது என்பதையும் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல் திருநங்கைகள் இன்று முதலாக ஊர்காவல் படையிலே மதுரை, கோவை மற்றும் சென்னையிலே உள்ள பகுதிகளில் இன்னைக்கு பணியமர்த்தப்பட்டுள்ளார்கள். அவருடைய அந்த பணி சிறப்பாக அமைகிறது என்பதையும் நம்ம ஆய்வு செய்துள்ளோம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல் அன்பு கரங்கள், இன்னும் தாய் தகப்பன் இல்லாத அல்லது ஏதோ ஒரு பெற்றோர் இருந்தாலும் பராமரிக்க இயலாத நிலையில் இருக்கும் எத்தனை குழந்தைகள்னாலும் நான் பராமரிப்பேன் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாதம் 2000 ரூபா அந்த பாதுகாவலருக்கு வழங்குகிறார்கள். அந்த ஒரு திட்டமும் மிகவும் ஒரு வரவேற்பு பெற்ற திட்டமாக இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு, இவ்வாறு சமூக நலத்துறை பெண்கள், குழந்தைகள், திருநங்கைகள், மூத்த குடிமக்களோர் நலன், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய உரிமைக்கான சட்டங்களை செயல்படுத்துகிற துறையாக இருக்கிறது. அது நம்முடைய முதலமைச்சர் தளபதியாருடைய ஆட்சியிலே மிகவும் நல்ல முறையிலே எல்லா திட்டங்களும் சரி, சட்டங்களும் சரி செயல்படுத்தப்படுகிறது என்பதை கூறி அமர்கிறேன். நன்றி.